ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நார்மல் நீடில் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் ட்ரை பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ப்ரைஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கினேன், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இது ஒரு இது என்னோடய ப்ளவுஸ் தாங்க. ஒரு அக்கேஷனுக்காக நான் அவசர அவசரமாக ஸ்டிச் பண்ணி அதை போட்டும் போயிட்டேங்க. போட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் இந்த சாரீ கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கு ஒரு 2-3 நாள் டைம் இருந்தது. அப்போ அவசரத்தில் ப்ளைனாக ஸ்டிச் பண்ணிட்டோமே, இப்போ அதில் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. சாரீ கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர், பேரட் க்ரீன் மாதிரி ஒரு கலரு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ். நான் இது எதுவுமே பண்ணலங்க. என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேக்கில் ஹை நெக் ஃபுல்லாக போட் நெக் மாதிரி வச்சு, ஃப்ரண்ட்லி போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட் வச்சுருக்கேன். 3/4 எல்போ ஸ்லீவ் நான் வச்சுருக்கேங்க. இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷெல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ப்ரூச்சஸ் மெட்டீரியல் ஷெல்ஸு. அந்த ஷெல்ஸில் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் ஒரு ஃப்ளார் மாதிரி நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். ஹேண்டில் ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்க விட போகிறேங்க. இப்போ நம்ம ஃப்ளார் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது பேர் ஷெல்ஸு. இந்த ஷெல்ஸ் பேர் டிரான்ஸ்பரண்ட் ஷெல்ஸ், அப்படி இல்லைனா ரெயின்போ ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கிளாத் மேலே இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் ஷெல்ஸை ஒட்டணும் அப்படின்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் மாறுங்க. அதனால் இது டிரான்ஸ்பரண்ட் ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பேரட் க்ரீனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி என்கிட்டே இருந்ததுனால அதே மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதில் நான் எவ்வளோ ஃப்ளார்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு மீடியம் சைஸில் இருக்கணும் அப்படின்றதுனால நான் 5 மட்டும் வச்சுக்கிட்டேங்க. 5 மட்டும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைஸில் ஃப்ளார்ஸ் கிடைக்கும். நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக வர டிஎம்ஸ், நீங்கள் மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு. நான் மெட்டீரியல்ஸ் சேலமில் தாங்க வாங்கினேன். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் வாங்குகிறேன். 2 ஷாப்பில் வாங்குவாங்க. லக்ஷ்மி எம்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று வாங்குவாங்க. இன்னொன்று பாலாஜி பட்டன் அப்படின்னு வாங்குவேன். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் குவாலிட்டி சந்துன்னு இருக்கும் இல்லைங்களா, அங்கே தான் வாங்குவேன். மோஸ்ட் ஆஃப் அங்கே தான் வாங்குவேன். ரொம்ப ரேராக ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேயும் வாங்குவாங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் பாபு பட்டன் அப்படின்னு இருக்கும், அந்த ஷாப்லேயும் நான் வாங்குவேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஷெல்ஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ஒட்டி நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். நான் அவசரத்துக்கு ஸ்டிச் பண்ணுறதுனால உடனே உங்களுக்கு வீடியோ எடுக்கணுங்கிறதுனால உடனே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னாலே நல்லா ட்ரை ஆகிடும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க க்ளூ பார்த்திங்கன்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரூச்சஸ் மெட்டீரியல் பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் நார்மல் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு. அதனால் B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒட்டிடும். ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஷெல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஷெல்ஸோட கார்னரில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலை நான் தைச்சிக்க போகிறேன். என்ன தான் கம் போட்டு ஒட்டினாலுமே நீங்கள் எல்லா மெட்டீரியலையுமே ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு லைஃப் வரும். அந்த ஹோலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நார்மல் நீடில் இருக்குது இல்லைங்களா, நம்பர் 10 எடுத்துக்கோங்க. நம்பர் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் எல்லா விதமான பீட்ஸுமே அந்த நம்பர் 10 நீடில்குள்ளே பூத முடியும். நான் இப்போ எடுத்திருக்கிறது என்னென்னா, ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனை எல்லா பீட்ஸோட சென்டர்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு, சென்டரில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு குட்டியான ஒரு ஃப்ளார் எடுத்திருக்கேன். சாரீக்கோட மேட்சிங்கான இந்த பேரட் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேங்க. இந்த கிளிப் ஸ்டோனில் பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கும். 4 ஹோல்ஸையுமே தைச்சிருங்க. தைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நின்றுக்கும். இந்த மாதிரி ஃப்ளார்லாம் வைக்கிறீங்கல்ல, அப்போ லைட்டாக ஒரு ட்ராப் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்னொன்று கேட்குறது, ப்ளவுஸில் எப்படி என்னாட் போடுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிளாத்தில் கொஞ்சமாக நீடில் இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு 2 டைம் சுற்றிக்கோங்க. மறுபடியும் அப்புறம் நார்மலாக எப்பவும் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டுட்டு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போ எங்கே விசிபிளாக தெரிகிற மாதிரி, அதாவது நம்ம நாட் போடுறது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாமல் இருக்கும். அப்படி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் மொத்தமாக நான் பண்ணியிருந்த டிசைன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ளார் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு கையில் ஹேங்கிங்ஸ் பிளான் பண்ணியிருந்தேங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஓரளவுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன். இந்த நான் காமிச்சேன் இல்லைங்களா, ப்ரூச் ஷெல்ஸு, இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா, நான் ஹோல் பேக்கெட்டாக தாங்க எப்போவுமே வாங்கி வச்சுப்பேன்.
நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதிகமாகவும் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் பண்ணக்கூடாது. 20 கிராம் 30 கிராம் அப்படின்னு வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு தான் லாஸு. பேக்கெட்டாக 2-3 பேக்கெட் வாங்கி வச்சிங்கனாலும் நம்மளுக்கு தான் லாஸு. அதனால் நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா அது பேக்கெட்டாக வாங்கிப்பேன். அந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரூ. 300 ரூ. 280 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அது வாங்கிட்டிங்கன்னா அதில் 400 கிராம் அந்த மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் 50 கிராம் வாங்கினீங்கன்னா 50 கிராமே உங்களுக்கு ரூ. 70 ரூ. 100 அப்படி சொல்லுவாங்க. அதனால் நான் ரொம்ப அதிகமாகவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். கம்மியாக 50 கிராம் 100 கிராம்னு வாங்க மாட்டேன். வாங்கினா ஒரு பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துடுவேங்க. அதுவும் காமனாக இருக்க கலர்ஸ் ஒயிட்டு கோல்டு அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு பேக்கெட் வாங்கிடுவேன். ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸில் மட்டும்தான் இது வந்து ரொம்ப ரேரு, எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் கிராம்ஸ் கணக்கில் வாங்கிக்கோங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஸ் வந்து ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு ரூ. 30 அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் 2 பேக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, உங்களுக்கு தாராளமாக பத்தும். 2 கைக்கு வந்து ஹேங்கிங்ஸுக்கும் ப்ளஸ் வந்து இந்த நெக்குக்கு போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளார் போடுறதுக்கும் போதும். அதிகபட்சம் ஒரு 50லேருந்து ரூ. 60 ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து மாறுபடும். அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் வந்து நீங்கள் பேக்கெட்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஃபுல் பேக்கெட்டே உங்களுக்கு ₹250 அந்த ரேஞ்சில் தான் வரும். இதுவும் நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன், என் ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கம்மியாக 10 கிராம் 20 கிராம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கும்போது உங்களுக்கு ₹40 ₹50 அந்த ரேஞ்சில் வரும். நெக்ஸ்ட்டு இதில் மொத்தமே 2 பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளார் மட்டும் க்ரீன் கலர் அந்த மாதிரி ஃப்ளாரும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அதுவுமே வந்து 20 கிராம் ₹30 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். அதிகபட்சமாக நீங்கள் ஒரு ₹100 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ₹100 இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அதை வச்சு நிறையா ப்ளவுஸ் பண்ணுற மாதிரி வரும். ஷெல்ஸ் மட்டும்தான் கம்மியாக வரும். இந்த ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நிறையாவே வரும். அந்த ஃப்ளார் ஒன்று சென்டரில் வச்சோம் இல்லைங்களா க்ரீன், அதுவுமே நிறையா பீசஸ் உங்களுக்கு வரும். ஷெல்ஸுமே உங்களுக்கு வந்து மீதி இருக்கும். இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னா 2 ஹேண்டுக்கும் ஹேங்கிங் வச்சு ப்ளஸ் இந்த டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நீ 300 to 350 ருபீஸ் வரைக்கும் நாம் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வெளியில் சிட்டி சைட்ஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா அபவ் 400க்கு மேலேயே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாங்க. அதிகபட்சமாக மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். இது டியூரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 30 மினிட்ஸ் கூட ஆகாது இதை முடிக்கிறதுக்கு. பட் ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்னோடய பிக்கும் கூட அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 பேருக்கு நடுவில் யூனிக்காக தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் நீங்கள் இதுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை இது வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களுக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூனிக்காக தெரிவிங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.